இவன் கை எடுத்துட்டு போய் ருக்கு இடுப்புல கை வைக்க ஷாக் ஆன ருக்கு கிட்ட, என்னமா டயர்டா இருக்கியா, உட்காரு ஃபர்ஸ்ட் சொல்ல. எங்க சார் நாள் ஃபுல்லா வேலை செய்யறேன், அதான் டயர்டா இருக்கு, தண்ணி குடிச்சா எல்லாம் சரியாயிடுட்டு கிச்சன் உள்ள போய் மருந்தை எடுத்து தண்ணியில கலக்கி எடுத்துட்டு வந்து கொடுக்க, தேங்க்யூ சார்னு இவ தண்ணியை குடிச்ச கொஞ்ச நேரத்துல மயக்க போட்டு கீழே விழ, இவனு ருக்குவை பொட்டலமா தூக்கிட்டு போய் ருக்குவை சரிச்சிடறான். கொஞ்ச நேரம் கழிச்சு ருக்கு வந்து, சார் நான் எப்படி ரூம்ல வேலை செய்யும் போது மயக்க போட்டு விழுந்துட்டேன், அதான் நான் உன்னை படுக்க வச்சு. இவளும் புரியாம போயிடுறா. கொஞ்ச மாசம் கழிச்சு வேலை செய்யும் போது வீட்டு ஓனர் வர, இவள மயக்க போட்டு விழ, இவரும் செக் பண்ணிட்டு பிரெக்னெண்டா இருக்கா, கல்யாணம் கூட ஆவலையே இவளுக்கு. கொஞ்ச நேரத்துல இவ எழுந்துட்டு, என்ன ஆச்சு தெரியல சார், திடீர்னு மயக்க வருது, நீ பிரெக்னெண்டா இருக்கமா, என்ன சொல்றீங்க, நீ ரொம்ப தப்பு பண்றமா. இல்ல சார், இதே போல உங்க தம்பி தண்ணி கொடுத்தாரு, அன்னில இருந்து இன்னி வரையும் மயக்க போட்டு விழுந்துட்டே இருக்கேன். கடுப்பான இவன் ரோஹித்னு கூப்பிட, தம்பி வந்த உடனே அன்னைக்கு என்ன படுக்க வச்சது இவர் தான் சொன்னாரு. அது சரி, எல்லாமே பிளட் டெஸ்ட் எடுத்தா தெரிஞ்சிரண்டி, மன்னிச்சிருங்க, நான் ருக்குவை நான் தான் கண்டம் பண்ணிட்டேன். சி, இவ்வளவு கேவலமானவனா, அப்பனா நீ தான் அவளை கல்யாணம் பண்ணிக்கணும், இல்லன்னா போலீஸ் ஸ்டேஷன் போயிடுவோம். ரொம்ப நன்றிங்க சார். சார்லாம் எதுக்குமா, ருக்கு இனிமேல் நீ இந்த வீட்டு பொண்ணு,